ஃபர்ஸ்ட் வேரியேஷன் விண்மில் டச் பாருங்க. கையும் காலும் ஸ்டார் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது காலை பிரித்து வச்சுக்கோங்க, கையை இப்படி பிரித்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரே பக்கத்தில் இருக்கிற கையையும் காலையும் சேர்க்கணும். எப்படின்னு கேளுங்க. கோரை நல்லா உள்ளே இழுத்துக்கோங்க. ஸோ தட் ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரெயிட் ஆகிடும். ஓகே, அண்ட் தென் இப்போது இந்த கையால் இந்த காலை டச் பண்ணுவோம். டச் பண்ணும்போது நம்மளோட ஃபேஸு இந்த கையை பார்க்கணும் திரும்பி. அதுக்கப்புறமா மேலே வரணும். மேலே வரும்போது கையை கீழே விடக்கூடாது, கையை ரைஸ் பண்ணிகிட்டே தான் மேலே வரணும். இதை பண்ணி முடிச்சுட்டு இந்த கைக்கு வரணும். கையை பிரித்து வச்சுக்கிறோம். அதே சைடுக்கு போகிறேன். டோ டச் பண்ணிவிட்டு இந்த கையை பார்த்தேன்னா இப்போது அப்படியே கையை மேலே தூக்கிட்டு வந்துடுவேன். இப்போது இந்த கையால் இந்த கால் டச் பண்ணுறேன். ஆனால் இந்த கையை தான் என் ஃபேஸ் பார்க்கும். மேலே தூக்கிட்டு வந்துடுங்க. தட்ஸ் இட். டோ வரைக்கும் போகிறது கஷ்டம்னு நினைக்கிறவங்க, அதாவது கால் பாதத்துக்கு முன்னாடியே ஷின் வரைக்கும் கூட போயிட்டு வரலாம். பாருங்கள், கை கால் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே பக்கம் ஷின் வரைக்கும் டச் பண்ணிவிட்டு இந்த கையை பார்க்கணும். திருப்பி கையை மேலே கொண்டு வந்துடுங்க. இப்போது ஷின் வரைக்கும் போகிறேன், மேலே கை கொண்டு வந்துடுறேன். இதுவும் கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க முட்டி வரைக்குமாவது போய் டச் பண்ணிட்டு வாங்க. பாருங்கள், முட்டி வரைக்கும் போய் டச் பண்ணிவிட்டு என்னோடய லெஃப்ட் ஹேண்டை பார்க்குறேன். திருப்பி கையை மேலே ரைஸ் பண்ணிடணும். ஓகே, அதே மாதிரி இந்த டைரெக்ஷன் முட்டி வரையும் டச் பண்ணிட்டேன், மேலே வந்துட்டேன். இப்போ செகண்ட் வேரியேஷன் பார்க்கலாம். விண்மில் டச் ஆல்டர்னேட்டாக பண்ணணும். இந்த கை கொண்டு இந்த காலை டச் பண்ணணும். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டை கொண்டு போய் ரைட் டோவை டச் பண்ணணும். டச் பண்ணிவிட்டு இந்த கையை பார்க்கணும். திருப்பி கொண்டு வந்து மேலே வச்சுக்கணும். அதே மாதிரி ஆப்போசிட்டாக ஆல்டர்னேட் கை பாருங்கள். அவ்வளோதான், கண்டினியூஸாக பண்ணணும். ஓகே, ஸ்லோவாகவே பண்ணலாம். ஒரு 5 டைம்ஸ் ட்ரை பண்ணலாம். முடியாதவங்க ஷின் வரைக்கும் போங்க, பண்ணாமையே விட்டுறாதீங்க. ஓகே, 4 டைம்ஸ் பண்ணியிருக்கோமா? அவ்வளோதான். முடியாதவங்க ஷின் வரைக்கும் போயிட்டு வாங்க. இதுவும் முடியாதவங்க மூட்டி வரைக்கும் போயிட்டு வாங்க. அவ்வளோதான், செகண்ட் வேரியேஷனும் முடிச்சிட்டோம். இப்போ இதில் தேர்ட் வேரியேஷன் இருக்குது. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான வேரியேஷன். அதுக்கு நிறைய கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ் வேணும். கையை பிரித்து வச்சுக்கலாம். காலை கொஞ்சம் சேர்த்தா மாதிரி தான் இருக்கணும், பேலன்ஸ் கிடைக்கும். அப்போ தான் ஒரு காலை மடிச்சுக்கிறேன். இப்போ ஸ்லோவாக அடுத்த காலை தொடணும். நம்ம எஸ், இப்போ இந்த காலை கீழே வச்சிடுறேன். பாருங்கள், ஸ்லோவாக கொண்டு போகலாம். எஸ், அவ்வளோ. இதை ரிப்பீட் பண்ணலாம். ஸ்லோவாக பண்ணுங்கள். 5 தடவை ஒரு காலுக்கு பண்ணால் போதும். ஓகே, பெனிஃபிட்ஸ் பெரிய லிஸ்ட்டே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்பைனல் கார்டுக்கு இது ரொம்ப நல்லது. பேக் பெயின் இருக்கவங்க பண்ணால் கட்டாயம் ரிலீஃப் இருக்கும். பேக் பெயின் வராமையும் தடுக்கலாம்.